வணக்கம் நண்பர்களே. கனவு நாயகன் கலாமுக்கு பிறகு சமகாலத்துல இந்திய பள்ளி குழந்தைகளை இன்னும் சொல்ல போனா இளைஞர்களை மிகப்பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்கிற ஒரு ஆளுமையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு உதாரணம் அப்படின்னா அவர் அடைஞ்சிருக்கிற உயரம் இன்னும் பெரிய உதாரணமா இருக்கு. இந்தியா மட்டுமல்ல, உலகமே உற்று நோக்கிய அந்த நிமிடத்துல எந்த சலனமும் இல்லாம அதை கடந்த ஒரு மனிதர் அவர் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறாரு. அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம், அதையும் பேச போறோம். அவரோட வேலையிலிருந்து, அவருடைய பயணத்திலிருந்து, அவரோட ஜேர்னியிலிருந்து சாமானியர்களா கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு இடத்தை அடைய முடியும், கல்வி ஒண்ணு அதை சாத்தியப்படுத்துங்கிற உதாரணங்களோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவரை நம்ம சந்திக்கிறோம். சந்திரயான் 3 ப்ராஜெக்டினுடைய டைரக்டர் திரு வீரமுத்துவேல் சார், வணக்கம். முத்துங்கிற 3 எழுத்துக்கு இஸ்ரோங்கிற 4 எழுத்து மேல எப்போ ஆர்வம் வந்துச்சு? முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்னோட ஆடியோல. இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது வரலும் டு பி ஃப்ராங்க் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. இன்ஜினியரிங் படிக்கும்போது நிறைய இஸ்ரோ லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி எப்படி வந்து ஸ்பேஸ்க்கு போகுது. அது அந்த டைமில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. இன்ஜினியரிங் வந்த பிறகு தான் அதை பற்றின ஒரு ஃபோக்கஸ்டா ஸ்பேஸ் சயின்ஸுங்கிறதுக்குள்ள வரீங்க. கரெக்ட். ஸ்கூல் படிக்கும்போது என்னவா இருந்தார் வீரமுத்துவலுடைய ஒரு எதிர்பார்ப்பு? இல்லைன்னா இன்னும் இது ஏதாவது கோல் இருந்துச்சா அப்ப? அல்லது ஒரு கோலுமே அப்போ இல்லை எனக்கு, டு பி ஃப்ராங்க். அது இன்ஃபேக்ட் ஸ்கூல் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் அந்த ஆடியோவில் கூட, ஒரு என்ன படிக்க போகிறோம், என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்குன்றதெல்லாம் ஒரு ட்ரீமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒரு ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஜஸ்ட் 10th வரும்போது பாஸ் ஆகணுன்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே அதை பற்றி சொல்லுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் அந்த காலத்தில் பாஸ் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயமா பேசப்பட்டதாகவும் ஒரு காலம் இருந்துச்சு. பாஸ் பண்ணிட்டோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோம், 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ஈவினிங் பேப்பரில் பார்த்து பாஸ் ஆகிற அந்த பேட்சா இல்லை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துருச்சா? இல்லை, இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பேப்பரில் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலகட்டம் தான் இருந்தீங்க. ஆன்லைன் கிடையாது. ஆன்லைன் கிடையாது. ஏன் நான் அதை கேட்டேன்னா, அன்னைக்கு இருந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய ரிசல்ட்ஸை பார்க்கணுன்னாலே மாலை பத்திரிகையிலோ இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் பேப்பர் வரும்போது அதில் நம்பர் இருக்கான்னு பார்த்தெல்லாம் பாஸ் ஆகிட்டோமான்னு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சயின்ஸோ மேத்ஸோ எப்படி இருந்துச்சு? 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியான சப்ஜெக்டா இருந்துச்சா, டஃபா இருந்ததா, விருப்பத்துக்குரிய பாடமா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? என்னால் எக்ஸாக்டாக விஷுவலைஸ் பண்ணி சொல்ல முடியல. ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விளையாட்டில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படிதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். என்ன விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்போ? எல்லா விளையாட்டும் அந்த டைமில் என்னென்னலாம் கேம்ஸ் இருந்துச்சோ, லைக் கிரிக்கெட்டு, ஃபுட்பால், அப்புறம் நம்ம ரோட்ல ஸ்ட்ரீட்ல விளையாடுற விளையாட்டுகள் நிறைய எல்லாமே. ஆமா, எல்லாமே இருந்துச்சு. ஓகே ஓகே. பட்டம் வெட்டுறதுல இருந்து கூட இருந்துச்சு. ஓகே ஓகே. ரொம்ப ஒரு எளிய வாழ்க்கை, சாமானியர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு லைஃப்ல இருந்தா நம்ம தொடங்குது. அந்த கெரியர் அங்க இருந்தா தொடங்குது. எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது? ஏதாவது இன்சிடென்ட் அதை உங்களை அப்படி உந்தி தள்ளுச்சா, அல்லது நேச்சுரலா அந்த ப்ராசஸ்ல அது வந்துச்சா? அது இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் செமிஸ்டர்ல வந்து நமக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நீங்க இன்ஜினியரிங்க்கு முன்னாடி டிப்ளமோ, அதான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது தேர்ட் செமிஸ்டர்ல நமக்கு அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வருது. ஓகே. ஸோ அந்த டைம்ல நம்ம அதை படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த இன்ஜினியரிங் மேல. அப்புறம் அந்த டீச்சர் எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப எவ்ரி செமிஸ்டர் பில்ட் ஆச்சு. ஸோ அந்த செமிஸ்டர்லேருந்தே நான் வந்து அப்போ தான் வந்து ஒரு இன்வால்வ்டாக நான் படிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா செமிஸ்டர்லையும் நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மட்டும் இல்லை, பிஇ, எம்இ அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா செமிஸ்டர்லையும் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் வரும். ஏன்னா அப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸ்டடீஸ் மேல, பாடங்களை கவனிக்கிறது, படிக்கிறது அப்படிங்கிற இடம் வருது. எங்க பாலிடெக்னிக்ல எங்க படிச்சீங்க சார்? அங்க விழுப்புரத்திலே ஏழுமலை பாலிடெக்னிக், அங்கதான் படிச்சேன். ஆன் மெயின் ரோடு இருக்கும், NH ரோட்லயே இருக்கு. ஓகே ஓகே. ஓ, ஏழுமலை பாலிடெக்னிக்கு பேர் சொல்லும் பிள்ளையா இன்னைக்கு இருக்கீங்க. இந்தியாவுக்கே பேர் சொல்லும் பிள்ளை அந்த பாலிடெக்னிக் மட்டும் இல்ல. சோ அங்க ஜேர்னி ஆரம்பிக்குது. நான் திரும்ப அதுக்குள்ள வரேன். ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு ஏரியாவை பத்தி பேச வேண்டியிருக்கு. நான் உங்களை வச்சுதான் அதை பேசணும்னு நினைச்சேன். இப்போ அதுக்கு அங்கிருந்து இஸ்ரோ வந்துட்டீங்க, இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் வந்து நீங்க உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ
ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து 4-5 பாயிண்ட்ஸ் அதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஆன் ஆர்பிட்டில் டியூரிங் டிசன்ட் டைமில். நமக்கு நிறைய ஃபேஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் வந்து அந்த பவர் டிசன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். வி ஆர் பிரேக்கிங் த ஆக்சலரேஷன் பிகாஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அரௌண்ட் 1.68 கிலோமீட்டர் பர் செகண்ட்லேருந்து நீங்கள் நியர்லி 0 மீட்டர் பர் செகண்ட் கொண்டு வரணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் த மிஷன். அந்த டைமில் தான் நம்ம வந்து வி ஹவ் ஆக்சுவலி காட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்ன மாதிரிலாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அடிஷ்னல் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் எப்படி நம்ம ரொபஸ்ட்னஸ் கொண்டு வரணும் லேண்டரில், என்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் இந்த வாட்டி என்ன அந்த ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டிக்கு என்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் வேணும், சாஃப்ட்வேர் வேணும். அப்புறம் மல்டிபிள் மிஷன் பாத், லைக் என்ன தான் ஆனாலும் அந்த அட்டானமஸ் லேண்டிங் சீக்வன்சரில் வி ஷுட் பி ஏபிள் டு லேண்ட். இப்போ ரியல் டைம் டிசிஷன் எடுக்கணும், எல்லா சிஸ்டம்ஸும் யூனிசனாக ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளோட டாஸ்காக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன டெஸ்ட் நம்ம சந்திராயன் 2ல பண்ணுமோ, இன் அடிஷன் டு தட் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியாமல் போச்சோ அந்த டெஸ்ட்டை வந்து பிளான் பண்ணோம், கான்செப்டுவலைஸ் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணோம். அதுவும் ஒன் ஆஃப் த டெஸ்ட் கிடையாது, சீரீஸ் ஆஃப் டெஸ்ட். ஸோ 3 மேஜர் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று இன்டகிரேட்டட் கோல்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நியர் டு த ஃப்ளைட் ப்ரொஃபைல், லைக் 4 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 10 மீட்டர்ஸ் அந்த ஃப்ளைட் ப்ரொஃபைல் எப்படி வருமோ அதை வந்து நம்ம ஒரு சித்ரதுர்கான்னு ஒரு ஏரியாவில் ஆர்டிஃபிஷியல் கிரேட்டர் போல்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி டெஸ்ட் சைட் ரெடி பண்ணி இந்த ஹெலிகாப்டர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி சென்சர்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டம்ஸ்லாம் மவுண்ட் பண்ணி இன்டகிரேட்டட் வே வி கண்டக்டட் த டெஸ்ட் இன்க்ளூடிங் த ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ். லைக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு அவாய்ட் த அப்டக்கல்ஸ் ஃபார் சேஃப் லேண்டிங். அந்த ப்ராசஸையும் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ஹாட் டெஸ்ட்னு சொல்லி, அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்லியர் வந்து நம்ம மகேந்திரகிரியில் பண்ணோம், இந்த வாட்டி ஸ்ரீஹரிகோட்டாவில் பண்ணோம். அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ் லூப் டெஸ்ட். சென்சர்ஸ், நேவிகேஷன், கைடன்ஸ், கண்ட்ரோல், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆல் வில் பி இன் க்ளோஸ் லூப். அதுவும் சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம். எல்லா சென்சர்ஸையும் அகாமடேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் configuration, different test combinations, failure test, failure redundant test, அந்த மாதிரி various test we devised, dry run, static test, dynamic test, அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணோம். தேர்ட் டெஸ்ட் வந்து ஃபைனலாக டச் டவுன் ஆகும்போது lander legs has to absorb the energy, impact energy. It has to absorb the energy, it has to provide a stable platform, and it should not topple. At the same time, the strength also it should withstand. So that post landing all the systems will work. அந்த டெஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம். காம்பினேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி, லூனார் சாயில் சிமுலண்ட்னு ஒரு டெஸ்ட் பெட் ரெடி பண்ணி அதில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ், இன்க்ளைன் சர்ஃபேஸ், 12 டிகிரி ஸ்லோப், பிகாஸ் நம்ம அன்ஈவன் டெரைனில் போய் லேண்ட் ஆக போகிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் இங்கே நம்ம இந்த டெஸ்ட் வந்து நம்ம யூஆர்எஸ்சி இன்னொரு ஒரு கேம்பஸ் இருக்குது, அந்த கேம்பஸில் ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பெட் ரெடி பண்ணி இதுக்காக சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம். ஹார்ட் சர்ஃபேஸ், சாஃப்ட் சர்ஃபேஸ், அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம். ஒரு டெஸ்ட் நான் சொன்னது ஐசிடி வந்து சித்ரதுர்காவில் பண்ணோம், ஐஹெச்டி வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் பண்ணோம், இந்த டெஸ்ட் வந்து யூஆர்எஸ்சி கேம்பஸில் பண்ணோம். இந்த டெஸ்ட் வந்து ப்ரொவைடட் கிரேட்டர் கான்ஃபிடன்ஸ். இதோட மினியேச்சர் அப்படின்னு லேண்டிங்ல வந்து இப்போ 4 லெக்ஸ் இருக்கு, எது இறங்கணும்னு நீங்க டிசைட் பண்ணி நீங்க அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அல்லது எப்படி அது நடந்துச்சு? இல்ல, இப்போ லேண்டர் இது வந்து ப்ரொபல்ஷன் மாடியூல், இது லேண்டர். ஸோ இது ரெண்டும் வந்து கம்பைண்டா வந்து லான்ச்ல இருந்து நம்ம மூன் ஆர்பிட், சர்க்குலரைஸ்ட் ஆர்பிட் போய் ப்ரொபல்ஷன் மாடியூல் அண்ட் ரோவர் லேண்டர் காட் செப்பரேட்டட். லேண்டர் வந்து அகெயின் வந்து நம்ம நியர்லி 100/100 சர்க்குலர் ஆர்பிட்ல இருந்து வி பெர்ஃபார்ம் 2 டீபூஸ்ட் மேனுவர். அந்த டீபூஸ்ட் மேனுவர் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டா கொண்டு வந்துச்சு 100/30 கிலோமீட்டர்ஸ். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து நம்ம we are starting our power descent phase. இந்த பவர் டெசன்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எங்க போய் லேண்ட் ஆக போறோம்ன்றது கோஆர்டினேட் ஆல்ரெடி டிசைட் பண்ணிடணும். இட்ஸ் ப்ரீ டிசைடட். 69.9 டிகிரி லாட்டிடியூட் டுவர்ட்ஸ் சவுத், 32.3 டிகிரி ஈஸ்ட். அந்த கோஆர்டினேட்டுக்கு நம்ம லேண்ட் ஆகணும் வித் 0 மீட்டர் பர் செகண்ட், நியர் 0 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 30 கிலோமீட்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு இவ்வளோ பிரேக்கிங் வெலாசிட்டி தேவை, பிரேக்கிங் ஆக்சலரேஷன் தேவை. நமக்கு இன்ஜின்ஸ் இருக்கு, நம்ம 800 நியூட்டன் இன்ஜின் 4 இன்ஜின் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அங்க மூன்ல வந்து there is no atmosphere. We have to use controlled propulsion system only. So அப்போ நம்ம வந்து we have to kill the velocity using the propulsion system only. அப்போ அந்த 4 இன்ஜினையும் நம்ம ஃபயர் பண்ணி எவ்வளோ டியூரேஷன் ஃபயர் பண்ணணும் அது இனிஷியல் மாஸை பொறுத்து இருக்கு. ஸோ
அதே மாதிரி அந்த ப்ராசஸ்ல நம்ம சென்சர் வந்து இனர்ஷியல் சென்சர் வந்து லூப்ல வச்சிருக்கோம், கண்ட்ரோல் லூப்ல. அந்த இனர்ஷியல் சென்சர் வில் ட்ரிஃப்ட் ஓவர் டைம். அப்போ அப்சல்யூட் சென்சர் அதுக்கு தேவைப்படுது. அல்டிமீட்டர்ஸ், altitude information, velocity information in all the 3 axes that has to correct the inertial sensor over time. அதே மாதிரி அக்யூரேட் சென்சர்ஸ் தேவை நமக்கு. ஃபைனலா அப்டக்கல் அவாய்ட் பண்றதுக்கு ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் சென்சர், இந்த மாதிரி சென்சர்ஸ் வந்து இந்த லேண்டர்ல நிறைய இடத்துல மவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த சென்சர் ஸ்டார் சென்சர், இது வந்து நான் சொன்னது ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் சென்சர். அதே மாதிரி நீங்க இந்த லேண்டர் லெக் இப்படி பாக்குறீங்க இல்லைங்க, லேண்டர் லெக். இப்போ இந்த லேண்டர் லெக்ல வந்து இந்த லேண்டர் லெக் இந்த பாட்டம் டெக் கீழே தான் இந்த 4 இன்ஜின் இருக்கு. ஸோ இந்த இன்ஜின்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிருக்கோம், வெலாசிட்டியை பிரேக் பண்ணிருக்கோம். ஃபைனலா இந்த லேண்டர் லெக்ஸ் வந்து நீங்க டச் டவுன் ஆகும்போது we are continuously firing the engine till touchdown with 2 engines. 4 engines first initially யூஸ் பண்ணுவோம் rough braking starting. ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கும். அது probably அந்த 1.68 km per second ல இருந்து we brought it down to nearly 0 meter per second at 800 meter altitude, just above the landing site. அப்போ 2 engines switch up பண்ணோம். ரொம்ப லேமேனா நான் நிறைய கேள்வி கேட்பேன், புரிஞ்சுக்கிறது தான். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி அப்படி இறக்குற மாதிரி இருந்துச்சு. கிட்ட போகும்போது பிளாட்ல இருந்து கொஞ்சம் அப்படி நேரா தேர அப்படி நேரா நிறுத்தி அப்படி இறக்குற மாதிரி ஒரு விஷுவலா நாங்க பார்த்தப்ப இருந்துச்சு. அது என்ன? கரெக்ட். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லேண்டர். ஸோ லேண்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்ல இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நீங்க ஆர்பிட்டல் வெலாசிட்டியில இருக்கீங்க, அதுதான் 1.68 km per second சொன்னேன். ஸோ இதை பிரேக் பண்றீங்க, பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் வெலாசிட்டி வந்து நீங்க கில் பண்ணி பேரபோலிக்கா யூ கம் upright. Lander is vertical now. So lander legs are down. இதுதான் 90 டிகிரி. ஆல்மோஸ்ட் நீங்க இங்க இருந்து 30 கிலோமீட்டர்ல இருந்து 800 மீட்டர் வரும்போது யூ ஆர் ஜஸ்ட் ஓவர் த லேண்டிங் சைட். அந்த டைம்ல 90 டிகிரி பிட்ச் மேனுவர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்க வெர்டிகலா யூ ஆர் கமிங் டவுன். இப்போ நீங்க இங்க தான் வந்து அந்த 4 இன்ஜின்ஸ்ல இருந்து 2 இன்ஜின்ஸ்க்கு போறீங்க. ஆபரேட் பண்றோம். எஸ். சோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த இன்ஜின் ஆபரேஷன்ஸ் நம்ம இங்க இருந்து கண்ட்ரோல் பண்றோம். ரெண்டு இன்ஜின் மட்டும் தான். இல்ல எதுவுமே இங்க இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல. அதுதான் நான் சொன்னது அட்டானமஸ் லேண்டிங் சீக்வென்சர்னு சொல்லி. இந்த என்டையர் 19 minutes நோ கிரவுண்ட் இன்டர்வென்ஷன். ரொம்ப பெரிய ஒரு மொமெண்ட் சார் லைஃப்ல. வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம மிகைப்படுத்தாம சொல்லணும்னாலே ஒட்டுமொத்த இந்தியர்களும், இன்னும் சொல்ல போனா உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு அந்த மொமெண்ட். அந்த லேண்டிங், சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப லாஸ்ட் 2-3 மினிட்ஸ்லாம் எனக்கு வந்து அதை எப்படி சொல்லணும்னு கூட தெரியல. அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் ஆர் ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தோம் வெளியில இருந்து. நாங்க எப்படி உங்களுக்கு அந்த நேரம் என்னவா இருந்துச்சு? லைக் லாஸ்ட் ஒரு 3 minutes அல்லது ஈவன் 19 minutes அப்படிங்கறத எப்படி? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீன்னு சொல்லுவோம், அந்த பவர் டிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங் ஃபேஸ். ஏன்னா நீங்க ஆர்பிட்டல் வெலாசிட்டிலேருந்து நீங்க யூ ஆர் டிவியேட்டிங் அண்ட் கமிங் டு த லேண்டிங் பாயிண்ட். அப்போ நமக்கு ஆர்பிட் டிட்டர்மினேஷன் எக்ஸாக்டா வந்து அந்த பொசிஷன் அண்ட் ஸ்டேட் வெலாசிட்டி ஸ்டேட்ஸ் ப்ராப்பரா இனிஷியலைஸ் பண்ணணும். அது T-70 செகண்ட்ஸ்ல அது நடக்கும். அந்த டைம் ஒரு குரூஷியலான ஃபேஸ். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி T டைம்ல இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எவ்ரி செகண்ட் இஸ் அ குரூஷியல் ஃபேஸ் ஒன்லி. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா, நம்ம சந்திராயன் 3ல வந்து அப் டு 11.3 minutes எவ்ரிதிங் ஒர்க் வெல். ஸோ அந்த 11.3 minutes கிராஸ் பண்ணும்போது ஒரு டென்ஷன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆட்டிடியூட் வோல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அல்டிமீட்டரோட அப்டேட் கொடுக்கும் இனர்ஷியல் சென்சாருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேஸ். அது கொடுக்கலன்னா நம்ம வேற பார்த்து பில்ட் பண்ணிடணும். நாமினலுக்கு பதிலாக கண்டிஜென்சி பார்த்துன்னு ஒன்று பில்ட் பண்ணிடணும். ஸோ அது ப்ராப்பராக போகணும். அதுக்கப்புறம் ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸில் வெலாசிட்டி சென்சார் அப்டேட் கொடுக்கணும். ஹோவரிங் வரும்போது, ஹோவரிங்னா நம்ம மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து we are actually compensating with an upward force using engine. ஸோ அந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கணும் with 0 vertical velocity with 0 horizontal velocity. ஸோ அந்த ஃபேஸ் வந்து 12 seconds டியூரேஷன். அந்த டைம்ல அல்டிமீட்டர் அண்ட் வெலாசிட்டி சென்சர் அப்டேட் கொடுக்கணும். 2 இன்ஜின் ஆஃப் ஆகணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். வெலாசிட்டி இதுக்குள்ள இருந்துச்சுன்னா 2 இன்ஜின் ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் ப்ராப்பரா போகணும். அதே மாதிரி வெர்டிகல் டிசென்ட் 800 மீட்டர்ல இருந்து 150 மீட்டர் வர்ற பாயிண்ட், அங்க அகெயின் அல்டிமீட்டர் அண்ட் வெலாசிட்டி சென்சர் அப்டேட் வேணும். 150 மீட்டர் அனதர் க்ரூஷியல் பாயிண்ட். அங்க வந்து நம்ம ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமராவை ஆப்ரேட் பண்ண போறோம். அங்க வந்து ஈவன் தோ 4/2.4 kilometers பிக் ஏரியா, பட் ஸ்டில் அவர் லேண்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 meter டயா, லெஸ் தென் 5 meter டயா. ஸோ
every 100 meter we have a capability to move from 150 meter, and at every 100 meter நமக்கு 24 meter by 24 meter safe pocket வேணும். safe pocketனா in the sense engineering constraints மீட் பண்ணணும். லைக் இன்ஜின்லாம் இருக்கு, இன்ஜின் கீழே வந்து நம்ம எப்படி கார் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி லேண்டர் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதோட போல்டரோட ஹைட் வந்து less than 320 mm இருக்கணும். 0.32 மீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த OHRC கேமரா வந்து நான் சொல்லியிருந்தேன் சந்திரயான் 2 OHRC கேமரா, அதை நம்ம கேரக்டரைஸ் பண்ணி இந்த 0.32 மீட்டர் கம்மியா உள்ள போல்டர்ஸ் வந்து அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிடணும். 24 by 24 மீட்டர் சேஃப் பாக்கெட். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த 4 by 2.4 kilometers அப்ரியரி டு லான்ச் வி ஹவ் ஸ்டோர்ட் தட் மேப் யூசிங் OHRC. அப்போ நம்ம 150 மீட்டருக்கு வரும்போது இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணுவோம் ஆன் போர்டில். 3D மேட்ச் வந்ததுக்கு அப்புறம் 24 மீட்டர் பை 24 மீட்டர் எங்க இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணுவோம். ஸோ 100 மீட்டர்ஸ் வரலும் நம்ம 150 மீட்டர்ஸ் வரலும் மூவ் பண்ண முடியும் நம்மளால. ஆனா நமக்கு வந்து அன்னைக்கு ஜஸ்ட் பிலோ த லேண்டர் இட் செல்ஃப் சேஃப் பாக்கெட் வாஸ் தேர். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் 152 touchdown we have come. So but இது எல்லாமே நீங்க வந்து முன்னாடியே இப்ப முன்னாடியே லான்ச் டைம் இதெல்லாம் ரெடி ஆயிடுது. நம்ம இங்க இருந்து ராக்கெட் லான்ச்க்கு அப்பவே இது எல்லாமே ப்ரீ டிசைடட். எக்ஸாக்ட்லி பிஃபோர் லான்ச் நம்ம வந்து இங்க இருந்து URSC கேம்பஸ்ல இருந்து சேட்டலைட்டை வந்து நம்ம மூவ் பண்ணோம். ப்ரொபல்ஷன் மாடியூல் தனியா, லேண்டர் தனியா, ஸ்ரீஹரிகோட்டாக்கு மூவ் பண்ணோம். அங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொபல்லன்ட் ஃபில் பண்ணுவோம். ப்ரொபல்லன்ட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அங்க சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். லைக் எல்லா சிஸ்டம்ஸும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரோவர்ல வந்து சம் செக்ஸ் இருக்கு. அந்த செக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லேண்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் லேண்டரை வந்து ப்ரொபல்ஷன் மாடியூல்ல அசெம்பிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து லான்ச் பேடுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு முன்னாடியே URSல இருந்து மூவ் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நம்ம பண்ணி வச்சிருவோம். எஸ். ஓகே. இப்போ இந்த 14 டேஸ்க்கு அப்புறம் அதோட பயன்பாடு இருக்காதுன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ மெயின் நம்ம அப்ஜெக்டிவ் வந்து கம்ப்ளீட்லி மெட். இட் எக்ஸீடட் அவர் எக்ஸ்பெக்டேஷன். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா safe and soft landing onto the designated landing site. Second objective, rover mobility function as well as in situ payload operations of lander and rover for one lunar day. That is our defined mission life. We have completely met. அந்த ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. மூணுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. But we have built sleep and wake up logic. Like for example, after the lunar night, second lunar day, the temperature increase ஆகும்போது automatically it will come to a wake. But மூன்ல பாத்தீங்கன்னா there is no atmosphere. Because of that, when sun is there, almost 100 to 150 degree centigrade வரலும் வேரி ஆகும் surface temperature. When sun is not there, that is in the lunar night, உங்களுக்கு வந்து -170 degree centigradeல இருந்து -150 வரலும் போகும். frozen level. அந்த டெம்பரேச்சர் வரலும் போகும். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் பேக்கேஜஸ்லாம் வந்து is not designed for that. So ஒர்க் ஆகுமான்றது it's only hope. But it is not designed for that. ஏன்னா நம்ம பியூர்லி இந்த மிஷன் வந்து சன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இலுமினேஷன், சன் இலுமினேஷனை பேஸ் பண்ணி தான் பவர் ஜெனரேஷனே இருக்கு. நம்ம கிட்ட எதுவும் நியூக்ளியர் ரிசோர்சஸ் இல்ல. சோலார் பவர் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ 125 to 175 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும்லாம் சன்னோட இது இருக்கா சார்? அங்க இருக்கு. ஆனா நம்ம தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. நம்ம வந்து லேண்டர்ல வந்து தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதுனால we will be maintaining in the room temperature like -10 ல இருந்து 40 டிகிரி நம்ம கனெக்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த சன்லைட் இப்போ நீங்க 175னா கொதிநிலை எல்லாம் தாண்டின ஒரு கண்டிஷன். ஃப்ரோசன் லெவலும் அதே மாதிரி இருக்கும். -175 போனா அப்போ அதையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு தான் நம்மளோட இது ரூம் டெம்பரேச்சர்லயே மெயின்டைன் பண்றோம். இல்ல அதாவது சன் இருக்கும்போது நம்ம அந்த +100 to 120 டிகிரி சென்டிகிரேட் ஹேண்டில் பண்றதுக்கான தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ஆனா லூனார் நைட் போகும்போது -150 ல இருந்து -170 போகும். அந்த டைம்ல நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே சிஸ்டம்ஸ் ஆர் ஆல் இன் ஆஃப். இட் வில் அட்டைன் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பியாண்ட் த ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் லிமிட்ஸ் இட் வில் கோ. -150 ல இருந்து -170. இப்போ -175 எல்லாம் போச்சுன்னா சார் அங்க ஒருவேளை தண்ணீர் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு, நீங்க தான் சொல்லணும். அப்போ அது வந்து நான் பனிக்கட்டி ஐஸ் கட்டி அப்படியா இருக்குமா, என்னவா இருக்கும்? இல்ல சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் லைக் உங்களுக்கு வந்து டோட்டலா ஒரு அது ஃப்ரோசன் சொல்ல முடியாது. பட் இட் இஸ் பியாண்ட் அவர் ஸ்டோரேஜ் லிமிட் -150 170. ஆனா திரும்பவும் சன் வரும்போது இட் வில் ஹீட். உங்களுக்கு திரும்பவும் வந்து அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணும். அகைன் நம்ம வந்து பவர் சிஸ்டம்ல வந்து ஒரு வேக் லாஜிக் வச்சிருக்கோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் பியாண்ட் சர்டன் த்ரெஷோல்டு வந்துச்சுனாலோ இல்ல கரண்ட் ஜெனரேட் ஆச்சுனாலோ அகைன் சன் வந்து உதிக்குது. அப்ப அந்த டைம்ல பவர் சோலார்
பாசிட்டிவ் பிட்ச் பேனல்னு சொல்லுவோம். இந்த சைடு தான் வந்து ஈஸ்ட் சைடு ஆல்சோ. இதே சைடுல தான் லேண்டரோட ஓரியன்டேஷன் இருக்கு. திரும்ப ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஹோப்ஸ் இருக்கு. இருக்கு. அது வந்து நடந்தா பெரிய அது ஒரு இன்னொரு பாத் பிரேக்கிங் ஒன்லி. பட் அது எப்போ நடக்கலாம்? அடுத்த இப்போ நம்ம செப்டம்பர் இன்னொரு ஃபியூ டேஸ்ல 22nd we are expecting. ஓகே ஓகே ஓகே. அது நடந்தா இன்னொரு பெரிய. ஆனா as I told நம்ம மிஷன்ல 3 சக்சஸ் அதெல்லாம் முடிச்சு டிஃபைன்ட் மிஷன் லைஃப் நம்ம முடிச்சாச்சு. இது வந்தா இது வந்து கூடுதலா it's a bonus only. It's a bonus. Yes. அது பெரிய விஷயம். அப்படி ஒரு போனஸ் கிடைக்குதானே. இப்போ இந்த மூன் மிஷன் மூலமா நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கு? இப்போ வந்து நம்ம மனிதர்களை நிலாவுக்கு போய் குடியமர்த்துறதா, இல்லைன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா, அல்லது வேற மற்ற கிரகங்களுக்கு போறதுக்கு இது ஒரு பேஸா இருக்கும், இங்கிருந்து மற்ற இடத்த ரீச் பண்ணி அல்லது ரிசர்ச் பண்ண ஈஸியா இருக்கு அப்படி பாக்குறோமா? இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டான பாயிண்ட். ஒன்னு வந்து ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங், நம்ம லேண்ட் பண்ணணும் சேஃபா, அது டெசிக்னேட்டட் பாயிண்ட். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மூனோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி கம்மியா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரிசோர்சஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்க ஃபியூலா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லான்ச் பேஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு வித் லெஸர் எனர்ஜி வி கேன் கோ டு அனதர் பிளானட் அண்ட் மூன் கேன் பி ஆக்டிங் ஆஸ் அ கேட்வே ஃபார் கோயிங் டு அனதர் பிளானட். ஸ்டாப் கேட் மாதிரி கூட இருக்கலாம். அங்க வந்து ஃபியூல் ஃபில் பண்ணி போற மாதிரியோ சம்திங். இல்ல அங்கிருந்து லான்ச் பண்ணலாம், நம்ம அங்கிருந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சந்திரயான் 2ல வந்து நமக்கு வந்து கிரையோஜெனிக் என்ஜின் வரைக்குமே ரஷ்யாட்ட இருந்து எடுக்க வேண்டியிருந்துச்சு. சந்திரயான் 3 இண்டிஜினியஸ் சொல்லலாமா? முழுக்க நாமளே உருவாக்குனது. சந்திரயான் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ். எவ்ரிதிங் ப்ரொபல்ஷன் மாடியூல், லேண்டர், ரோவர், எவ்ரிதிங் இஸ் இண்டிஜினியஸ். சோ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் இருக்கு? சந்திரயான் 4 அப்படின்னு இருக்கா? அது வந்து நிலால போய் என்ன செய்ய போகுது? நிலா பத்தினா அப்படின்னா அடுத்தது நமக்கு நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால அதை சொல்ல முடியாது. நமக்கு ரோட் மேப் இருக்கு. எவ்ரி ஏரியாஸ் லைக் ரிமோட் சென்சிங்லயும் சரி, கம்யூனிகேஷன், சிமிலர் வே பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன், எல்லாத்துக்கும் ஒரு ரோட் மேப் இருக்கு. நீங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கீங்க. வாழ்க்கை முறை சொல்றேன். நிறைய இப்ப இருக்கக்கூடிய யங் பீப்புள் வந்து நான் வந்து 5 நாள் வேலை பண்ணிட்டேன், வீக்கெண்ட் எனக்கு வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா என்னால ஃப்ரெஷ்ஷா யோசிக்க முடியாது, தாட் ப்ராசஸ் இருக்காது, இப்படிலாம் சொல்றாங்க. நீங்க அப்படிலாம் என்னைக்கும் யோசிச்சதே இல்லையா? உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன, வீக்கெண்ட் அப்படின்னா ஏதாவது இருக்கா? என்ன உங்க லைஃப் எப்படி இருக்கு? இல்ல ஒர்க்கே வந்து ஒரு என்ஜாயபிளா நீங்க அதை ஒரு மென்டல் ஸ்டேட் கொண்டு வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ நியூ ஒர்க். இப்போ நீங்க இட்ஸ் நாட் அ ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க். நான் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே இட்ஸ் அ நியூ ஒர்க். இதுக்கு முன்னாடி நானோ சேட்டலைட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுவுமே ஃபர்ஸ்ட் இஸ்ரோ நானோ சேட்டலைட். அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லாமே மைக்ரோ மினிச்சரைஸ் பண்ணணும். சிமிலர் வே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் பண்ண போறோம். ஸோ அது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்குள்ளே. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இட்ஸ் அ ரிலாக்ஸேஷன் ஒன்லி. வாட் இஃப் யூ லவ் அண்ட் டூ தட் ஜாப். பேஷனேட்டா இருக்கும்போது அது ப்ரெஷர் கிடையாது. ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அட் டைம்ஸ் இருக்கும், லைக் திங்ஸ் இஸ் நாட் கோயிங் ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே அது கரெக்டா போகும்போது யூ வில் கெட் தட் டபுள் த ஹாப்பினஸ். ஸோ அந்த எனர்ஜி, அந்த அட்ரினல் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது இல்லாம நம்ம வீக்கெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் ஃபுல் டைம் யூ வில் பி தேர். சம்டைம்ஸ் சண்டேவும் ஒர்க் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைமும் இருக்கும். பட் சம்டைம்ஸ் இல்லாதப்ப ஐ வில் ஸ்பெண்ட் டைம். நம்ம வந்து இந்த மாதிரி காமெடி சேனல்ஸ் பார்க்கறது, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யூஸ் பண்றது, அதெல்லாம். டாட்டர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இந்த சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்க இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? இல்ல வேற இன்ட்ரெஸ்ட்? அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க இப்ப 10th பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பிள்ளைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கல, இல்லை நான் ஒரு ரூரல் ஸ்கூல்ல படிக்கிறேன், இல்லைனா ஒரு தமிழ் மீடியம் படிக்கிறேன், இல்லைனா வந்து எனக்கு வந்து கோச்சிங் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி பல விஷயம் இருக்குல்ல. இதுல வந்து இதை தாண்டி எப்படி வர்றது? இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நமக்கு காம்படிஷன் இருக்க மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளென்டி ஆர் தேர். அதே மாதிரி நம்ம வந்து யூனிக்னஸ், நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதை நம்ம வெளிப்படுத்தணும். நியூ டெக்னிக் யூஸ் பண்ணணும், இன்னோவேட்டிவா இருக்கணும். அப்புறம் நீங்க பண்ற ஒர்க்ல எக்ஸல் ஆகுங்க. கரெக்ட். எந்த வேலையா இருந்தாலும் அதுல எக்ஸல் ஆகுங்க. ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. அந்த இதுல ஸ்கில் வளர்த்துக்கோங்க. ஃபுல்லா நீங்க இன்வால்வ் ஆகுங்க.
லைக் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக இன்வால்வ்டோட பண்ணுங்க. விண்வெளி ஆய்வில் நாம எந்த இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறீங்க? இந்தியா வந்து என்ன பொசிஷன்ல, வேர்ல்டு வைடு எந்த பொசிஷன்ல இருக்கு? இன்னைக்கு உலக நாடுகள் நம்மள திரும்பி பார்க்கக்கூடிய இடம் வந்திருக்குதா, அல்லது நம்மள டிபெண்ட் பண்ணக்கூடிய இடமும் வருதா? டெஃபினட்டா ரெண்டுமே இருக்கு. லைக் நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். எங்க போனாலும் நான் இப்போ ஒரு வாட்டி நாசா கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இஸ்ரோ மேல ஒரு பெரிய அவங்களுக்கு ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு. ஈவன் நாசாக்கு இருக்கு, ஈசாக்கு இருக்கு, நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்க்கு இருக்கு. நம்ம பண்ண ஒர்க் லைக் நம்மளோட லான்ச் வெஹிக்கல் கேப்பபிலிட்டியோ, சேட்டலைட்டு, நம்ம மங்கள்யான் மிஷன், Chandrayaan-1, Chandrayaan-2, 3 இதெல்லாம் வந்து அவங்க Chandrayaan-3 அப்போ லான்ச் பண்ணல. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு இஸ்ரோ மேல. அண்ட் இஸ்ரோ வந்து டெஃபினட்டா இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நம்ம வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன். அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் கூட. எவ்ரி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்ஸ். ஓகே, லைக் அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இப்போ இன்ட்ராக்ஷன்ல பார்த்தேன்னா திரு வீரமுத்துவேல் மட்டும் இல்ல, அவரோட கலீக்ஸ் எல்லாருமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நம்ம ஸ்டாண்ட் அலோன் அப்படி நிக்கணும், 10-11 இல்ல, நம்ம பண்றதுல எக்ஸலா இருக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறத பாக்குறேன் நான். அது வந்து ஐ திங்க் ஒரு டீமாவும் அந்த எனர்ஜியை பெருசா பில்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய உயரங்களை தொடர்றதும், உங்க உயரங்கள் உங்களுக்கானது மட்டும் இல்ல, தேசத்திற்கானதும் கூட. அந்த வகையில உங்க உயரங்கள்ல நிச்சயமா எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்க நண்பர்களோடையும் பேச நினைக்கிறேன். உங்களையும் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஜர்னி. டெஃபினெட்லி. தேங்க்யூ. குலாப் ஜாமுன் சுட மத பழக்க வழக்கங்களில் சில மோசமான நடைமுறைகள் தெரியாமல் புழக்கத்தில் இருக்கலாம் என்றும் அவற்றை களையெடுக்க வேண்டுமே தவிர அதற்காக பயிரை ஏன் வேறறுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு மதமும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டவை என குறிப்பிட்ட நீதிபதி, கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மற்றொருவரை காயப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். கல்லூரி வெளியிட்ட சுற்றறிக்கை திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்தும் வழக்கை முடித்து வைத்த நீதிபதி சேஷசாயி உத்தரவிட்டார். காவிரி நீர் விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கர்நாடக அரசு தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கை நியாயமற்றது என்றும் பாசனப் பகுதியை அதிகப்படுத்தியுள்ளதாகவும், காவிரி டெல்டாவில் தேவையான அளவு நிலத்தடி நீர் இருப்பதாகவும் ஆதாரமற்ற தகவல்களை கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதாக அவர் சாட்டியுள்ளார். இத்தகைய உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை மத்திய அரசு கருத்தில் கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு மனு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து சென்று காவிரி விவகாரத்தில் தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். எல்லோருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்கிற போது எல்லா கட்சிகளும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அதனால் இதில் எந்த விதமான அரசியல் பாகுபாடும் கிடையாது. கர்நாடகாவின் அறிக்கை தவறானவை என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். கதிர்விடும் தருவாயில் உள்ள இந்த குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கதிர்விடும் நேரத்தில்தான் தண்ணீர் அவசியம் எனவும் பாத்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் முழுமையா 30 நாளைக்கு தண்ணீர் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கதிர் முழுமையாக வெளிவந்து உற்பத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பட்டு போய் இப்படிதான் இருக்கும். மேட்டூர் அணையில் தண்ணீர் மிக குறைவாக இருப்பதால் உடனடி எல்லாத்துலயும் முன்னாடி இருந்து பிரதானமா திரு வீரமுத்துவேல் இருந்தார் கூட. இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டீம்ல நிறைய பேர் முக்கியமான ரோல் பிளே பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கான சப்போர்ட் பேஸாலாம் இருந்தது. திரும்ப கல்பனான்னு ஒரு பேர் மிஷன் வந்து முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணது ஸ்ரீகாந்த் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்றேன். மேம், எங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட், இந்த லூனார் டே முடிஞ்ச பிறகும் நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி இப்போ ஸ்லீப்பிங்ல வச்சிருக்கீங்க. திரும்பியும் மிஷன் ஏற்கனவே ஒரு பிளான்ல இருந்ததா? ஏன்னா இப்பதான் வந்து அது நீங்க சொன்னீங்க. சோ அது எப்படி?
பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இட் கேனாட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா அதுக்கும் ஒரு சம் சர்க்யூட்ஸ் ஹேவ் டு பி பில்ட் அண்ட் ஒரு லாஜிக் பில்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஓவரால் ஸ்கீம் தட் இஸ் systems எல்லாம் ஆஃப் பண்ணி as we were reaching the lunar night, so you gracefully switch off the systems and disconnect everything and put it in an off condition, and then it has to go or அது வந்து dormant state ன்னு சொல்லலாம். That is the most conducive state. ஏன்னா it has to go through a harsh thermal environment, very low temperatures. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக it has to come on. ஏன்னா once all systems are off, you cannot command it. So automatically once it sees considerably required solar array current generation as well as temperature, இந்த ரெண்டுமே கண்டியூஸாக இருக்கிற கண்டிஷனில் it has to come on. அதுவும் கிரேஸ்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப். இட் இஸ் நாட் தட் ஆல் சிஸ்டம்ஸ் ஷுட் கம் ஆன். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பில்ட் பண்ணாமல் சடன்லி இட் கேனாட் ஹேப்பன். அது பில்ட் பண்ணியிருக்கோம், necessary amount of டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் இஸ் வெரி ஹார்ஷ் என்விரான்மெண்ட். ஸோ தேவையான அளவு அசஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். பட் வி ஹாவ் டு சி வாட் ரியலி ஹேப்பன்ஸ். இப்போ அங்கே அந்த கூலிங் எந்த அளவுக்கு இருக்கு மேம்? அது பாதிக்காத அளவுக்கு நம்ம இந்த மிஷன் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அந்த கூலிங் வந்து மேபி ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் -150 to -180 டிகிரி சென்டிகிரேட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கும். அதையும் தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சர், லேண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த கிரிட்டிக்கல் ஏவியானிக் சிஸ்டம்ஸ், what you call electronic systems are there. எல்லாமே வந்து ரொம்ப very critical electronic components are there which has to sustain this environment. ஸோ அதனால தான் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பேட்டரிஸ் டிஸ்கனெக்டட், எல்லாமே அதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் கண்டிஷனில் அதை நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் as I said, when a suitable environment comes up, it has to get switched off. முக்கியமாக ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம் அப்படின்றது, மீண்டும் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம லேண்டரை வந்து திரும்பி வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் உயரம் எழுப்பணும். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைமிங். அது எப்படி சாத்தியப்பட்டது சார்? அது ரியலாகவே வந்து புஷ் டு த லிமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பிளான்லேயே கிடையாது. ஆனால் டைரக்டர் அண்ட் சேர்மன், டைரக்டர் யூஆர்எஸ்சி, சேர்மன் ISRO வந்து தே டோல்டு த டீம் யூ ஹாவ் டு டூ இட். எனிவே வி ஆர் இன் அ டூ ஆர் டை சிச்சுவேஷன். ஒன் மோர் டே ஒன்லி இஸ் தேர். ஸோ இது வந்து ஒரு ப்ரீகர்சராக சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு லேண்டரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது இட் செல்ஃப் இஸ் அ சேலஞ்சு. ஸோ திரும்பவும் நம்ம ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆன் பண்ணணும். அகெயின் வி ஹாவ் டு ஃபயர் த இன்ஜின்ஸ். ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம், டாப்பில் ஆகக்கூடாது. அந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்குது, அந்த ஜைஜான்டிக்காக இருக்குது. நம்ம இதுவரைலாம் ரிசர்ச் பேப்பர்ஸில் தான் பார்த்துருந்தோம் மற்ற மிஷன்ஸ்லாம். இன்றைக்கி நம்ம ரோவர் கேமராவில் லேண்டரை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து த என்டையர் கிரெடிட் ஷுட் கோ டு ISRO. ஸோ அதை நம்ம பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் நைட்டில் பண்ணோம். வித்தின் 24 hours, ஆல்மோஸ்ட் ஃபுல் 24 hours we were in office. அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் இருக்கு, எனக்கு வந்து என்னன்னா மட்டும்தான் அந்த அவுட்புட் வந்து பெஸ்டா வரும். ஸோ இது வந்து மைக்ரோ செகண்ட்ல, நானோ செகண்ட்லாம் நீங்க வந்து ப்ராப்பர்லி பண்ண வேண்டி இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆச்சு? அட்லீஸ்ட் இந்த 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆச்சு? எல்லாமே எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி டாஸ்க் இஸ் சேலஞ்சிங். அதில் வந்து அந்த சிங்காக ஒர்க் பண்ணுறதுன்றது இட்ஸ் டீம் ஒர்க். ஸோ டெஃபினெட்லி கொஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான் வி ஷுட் டேக், பிகாஸ் இட் இஸ் ஆல் ஃபார் அ குட் அவுட்கம். ஏன்னா எங்களோட டிஸ்கஷன்ஸே பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ஸ் ஆர் எனி திங், all of us, if you see it discussions happening, lot of arguments, technical arguments happening, but it's all for a good cause, a good outcome. Right. Every particular test or in the, for example, in this thing, Dr. Vikram would have explained in detail a big outcome. Towards that, Anna, டுகெதரா எல்லாருமே அந்த இடத்துல ஏன்னா நீங்க வந்து he has explained it in a detail. இது ஒவ்வொரு பாசிபிலிட்டிக்குமான ப்ரீஅஸ்யூம் பண்ணி நீங்க அதுக்கான சொல்யூஷன்ஸையும் வைக்கிறீங்க, எஸ்பெஷலி தட் 19 minutes அப்படிங்கிறதுல. அப்போ அது நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும், இதுதான் சரியா இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர்றதுல இப்ப யாரோட ஐடியா எடுக்கிறது அப்படின்னா ஏதாவது இருக்கா? பிகாஸ் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்ப எங்களுக்கு எடிட்டோரியல் மீட்டிங்லயும் இட் யூஸ் டு ஹேப்பன். லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒன்னு சொல்வேன்,
மற்ற கலீக்ஸ் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. ஃபைனலி வி கம் டு அ கன்க்ளூஷன், ஓகே எத்திக்கலி இதுதான் கரெக்டா இருக்கும் அண்ட் ஃபேக்சுவலி இதுதான் கரெக்டா இருக்கும்னு ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். அது இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, வெல் ரிசர்ச்ட் ஆர் வெல் ரெட் ஆர் இதுல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும்போது ஃபைனல் கால் எப்படி எடுக்கிறீங்க? டெஃபினட்டா வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், டீமுக்குள்ளேயே எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஆனா there are so many things where as an individual expert you cannot take. Together we have to take a decision. ஏன்னா he may be biased towards his own system. ஏன்னா அந்த end cause is end outcome is important. So அந்த individual may think more about his system or his system point of view. ஆனா அந்த overall outcome பார்க்கும்போது together we discussed. So that way even the project director he's a common person. So together overall outcome point of view project will be looking at it. At the same time இதுக்காக we have lot of good experts are there, senior experts are there. So is it the core group மாதிரி இருக்கா? How many people are in the core group? So அது வந்து associate project director இருக்காங்க, deputy project directors. For example ஸ்ரீகாந்த் வந்து one of the deputy project director. அது மாதிரி 32 deputy project directors இருக்காங்க ஒவ்வொரு subsystem ஹேண்டில் பண்றதுக்கு. லைக் பவர் சிஸ்டம், RF சிஸ்டம், ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம், ப்ரொபல்ஷன் சிஸ்டம், சென்சார் சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ அந்த கோர் டீம் நீங்கள் சொன்னது இதுதான், ப்ராஜெக்ட் டைரக்டர், அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டர், டெப்யூட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கரெக்ட். எஸ். ஸோ கலெக்டிவாக வர வேண்டி இருக்கும். எஸ். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. அங்க போய் சக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க you would have done it la all trial and error simulations பண்ணுவோம் எல்லாமே. எஸ். இது மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ராஜெக்ட் லெவல் ஒரு டிசிஷன் அரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் இருப்பாங்க, அதான் ரிவ்யூ கமிட்டிஸ் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் கிளியர் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டிஸ் இருக்கு இஸ்ரோல. அந்த கமிட்டிஸ் சப்ஜெக்ட் பண்ணுவோம், அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷனை சப்ஜெக்ட் பண்ணி அவங்களோட டிசிஷனும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக மேனேஜரியல் டிசிஷன் லைக் சேர்மனோட டிசிஷன், டைரக்டரோட டிசிஷன், if it is a very big decision, அந்த மாதிரிலாமும் இருக்கு. நிறைய வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நம்ம சிஸ்டம் வந்து இட்ஸ் a very systematic approach. ஓகே. ஸோ நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்களா அதர் கண்ட்ரீஸ்க்கு? நீங்க என்ன இப்போ நாசாவோட ஒர்க் பண்றீங்க, மற்ற ப்ராஜெக்ட்ஸோடையும் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து what do you feel, sir? Like whether we are competent with NASA or we are equivalent to NASA, how do you feel like? Every agency has their own expertise. Yes. We are on our own, we are indigenously achieved this extremely challenging task. So we are first to land at the South Pole. Okay. So we can say, we should say that we are at par with other agencies. Okay. And nobody is high or low here. Everybody has their own expertise and own planning and own knowledge. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் எங்களுக்கும் வரும், எங்களோட எடிட்டோரியல் போர்டில் நடக்கும், லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வில் பி தேர். எல்லாம் முடிச்ச பிறகு ஐ யூஸ் டு டேக் த டீம் ஃபார் டின்னர் ஆர் லஞ்ச், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கூலா இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் உண்டா இங்க? என்ன how you know handle these kind of these things? Of course I can't even tell here to that extent. I can understand. Okay. But finally end of it's always good la நம்ம வந்து இப்போ exchange of information or exchange of thoughts தான் இந்த டிஸ்கஷன்ஸ்ல வரும். அப்புறம் எது பெஸ்ட்னு வந்து நம்ம எல்லாருமே என்னன்னா, நீங்க எல்லாருடைய எய்மும் சக்சஸ் பண்ணணும். அந்த சக்சஸ் எப்படி ரீச் பண்ணணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் சொல்லலாம். மேபி நீங்க வந்து நம்ம இந்த ஒரு 90ல போலாம், இல்லைன்னா ஒரு சவுத்துல வரலான்றாரு. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ரீச் பண்ண வேண்டிய தூரம் இதுதான். கண்டிப்பா. But always we have that, like end of the day it ends there. Always we have that as an approach. Next day morning it will be fresh. There will not be a single day which will go without we ourselves actually arguing on so many topics or so many activities, but that ends there actually, that day. There will not be carry forward. Next day will again start fresh. Fresh arguments. Again fresh arguments. So it is all for finally for a good outcome. That is always there in our mind. Our team is also like that. Like we also think how everyone can forget it then and there and then again work fresh. ஏதாவது ஒரு டைம்ல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்னு இந்த மிஷனை யோசிச்சிருக்கீங்களா டீம்ல? லைக் இந்த 4 years டியூரேஷன் ஒன்று இருக்குல்ல, இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா இஸ் தேர் எனி ஒரு மாதிரி கொஞ்சம் டிஜெக்டிவா ஆர் இது முடியுமாங்கிற ஒரு மாதிரியான கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச அப்படியான தருணங்கள் இருந்திருக்கா?
கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா இட்ஸ் a challenge. We had challenges, very big challenges. அந்த ட்ரையல் வந்து சக்சஸ் இல்லாம கூட போயிருக்கும். ஏன்னா நிறைய அட்டெம்ப்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. கான்ஃபிடன்ஸ் என்னைக்கும் குறைஞ்சது இல்ல, ஆனா வந்து பெரிய பெரிய சேலஞ்சஸ் இருந்தது. as you would have explained, அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாமே வந்து it's a mammoth effort actually. ஏன்னா பிக் கோஆர்டினேஷன் பண்ற ஒவ்வொரு டெஸ்டும் there are safety aspects involved. எல்லாரும் டுகெதரா பயங்கரமா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, early morning we have to do the test. Towards that, so many people would have worked overnight. அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாச்சுன்னா கூட அந்த பிளான் பண்ண எல்லாமே வேஸ்டா போக சான்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி பண்ண ஒவ்வொரு டைமிங் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிடி நான் சொல்லியிருப்பேன், இன்டெகிரேட்டட் கோல் டெஸ்ட். இப்போ நம்ம லேண்ட் ஆகும்போது 6 to 9 டிகிரி எலிவேஷன், சன் எலிவேஷன் ஆங்கிள் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே பண்ணும்போதும் அந்த சன் எலிவேஷன் ஆங்கிள் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து 6:30 to 6:45 விண்டோவில் நம்ம அதை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அப்போ 6:30 to 6:45 கண்டக்ட் பண்ணணும்னா நம்ம 12 o'clock அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், நைட் 12 o'clock. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கிடையாது. ஆஸ் மச் அஸ் 23 sorties we have done. டு அன் எக்ஸ்டென்ட் வந்து பைலட் கிட்ட வந்து அந்த 800 மீட்டர் ஹோவர் பண்ணுறது, லைக் எப்படி நம்ம வந்து லேண்டரில் வந்து ஹோவர் பண்ணுமோ அது மாதிரி பைலட் கிட்ட சொல்லி நம்ம ஹோவர் பண்ண வச்சோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து he was telling that with the wind and all we cannot hover அந்த மாதிரிலாம் அவர் சொன்னார். பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இது எதுக்காக அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்குன்னு. தே கோஆப்ரேட்டட். அந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். அது மாதிரி விண்டோ வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் விண்டோ. அதே மாதிரி ஈவினிங் நம்ம பண்ணலாம், ஆனால் ஈவினிங் பண்ண இட் செல்ஃப் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்லாம் ஹை டெம்பரேச்சர் போகும். அந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு. அது மாதிரி ஐஹெச்டிலையும் அதே மாதிரி தான். ஐஹெச்டிலையும் பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கு அங்கே. ஏன்னா விண்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம மாடியூல் வந்து அவுட்டோர் டெஸ்ட். we are firing the engines. when we fire the engines, மூன்ல அட்மாஸ்பியர் கிடையாது. அங்கே த்ரெஷோல்ட் இருக்கு. அந்த த்ரெஷோல்டுக்குள்ள தான் அந்த டெஸ்ட் பண்ண முடியும். லைக் we have put 15 km/h இருந்துச்சுன்னா we will conduct the test. ரெயின் இருக்கக்கூடாது, விண்ட் இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. I remember one of the hot test, so much like we were almost எல்லாம் ரெடி, ஆனா light shower started. So we used to take the sheet to cover the module, rush to the spot. It's already fuel filled module. So with full safety suit, team has to go there quickly, react, and then these things were really challenging to do each and every test. வெரி டஃப். இது கேட்கும்போது எனக்கு ஒரு சினிமா சீன் தான் ஞாபகம் வருது. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. கமல்ஹாசன் ஒரு மூவியில் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு சிவன் மாதிரி வேடம் அணிஞ்சு உட்காந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து தலையிலேருந்து கங்கை தண்ணி வரணும், அதுக்கு வந்து புஷ் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து அந்த பாம்பு வந்து கழுத்து சுற்றி வச்சிருப்பாங்க, மாடு மூவ் ஆகாம இருக்கணும், டயலாகும் சொல்லணும் அப்படின்னு அது சொல்லுவாரு. இவ்வளவு வேலை ஒரே நேரத்தில் எப்படிப்பா பண்றதுன்னு. கிட்டத்தட்ட நீங்க வந்து இதை 400 மடங்கு 500 மடங்குலாம் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி டஃப் டாஸ்க் தான் நினைக்கிறேன். லைக் ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ எப்படி ஹவு டிட் யூ ஃபேஸ்ட் இட்? லைக் இப்போ டீமா வந்து இந்த ஸ்டேஜஸ் கடக்கிறது இருக்குல்ல ஒவ்வொரு நாளையும். 4 years இது லாங் டைம். டீமா டிராவல் பண்றதுல சொல்றேன். அதுல நிறைய மூட் ஸ்விங் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது சொல்லுங்க சார். Yes, your question is correct. 4 years, a team working together, many challenges were there, personal front also, official front also. All of us have to understand technical challenge has to be met. At the same time, we should understand a person's what is his state of mind, because lot of pressures will be there. So every person has to manage his personal front as well as without family support is not possible. Correct. If family has to support him, then only he can be able to officially work at office dedication hours. Okay. So I feel it is a team. There is a back of each member. There is a family which is supporting. Then only it is possible for each member to. We should thank the family. கொண்டாடுறோம். இஸ்ரோட தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கிரெடிட் இருக்குன்னா, அதே கிரெடிட் வந்து ஃபேமிலியில இருக்கிறோம். we have to it has to be அந்த அட்மாஸ்பியர் அவங்க கொடுத்துருக்காங்க அல்லது அங்க கம்ஃபர்ட் ஜோன்ல. பிகாஸ் வீரமுத்துவேல் சார் சொன்னாரு, ஃபேமிலி வந்து அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ காட் தட். இது வந்து டெஃபினெட்லி அது வித்அவுட் ஃபேமிலி சப்போர்ட் நாட் பாசிபிள். ஏன்னா நீங்க வந்து ஒரு ரொட்டீன் லைஃபே இருக்காது. நீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஆர் வேற ரொம்ப ட்ரூ. we underwent so many things. We have to sacrifice sometimes personal friend because we have to. ரொம்ப ஹீட்டட் மூமெண்ட்லாம் போயிடுச்சுன்னா யார் ஃபர்ஸ்ட் கூல் பண்ணுவா? ஓகே டீம் யாரோ அவரு. நான் கேட்டேன் அந்த மொமெண்ட்ல எப்படிங்க எந்த சலனமும் இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட. ஒரு இது நாங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி இறங்கிருக்கோம்னு நினைக்கிறேன்.
இவர் பாட்டுக்கு அப்படியே சைலண்டா இருந்தார். அப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா ப்ராப்பரான டிசிஷன் அந்த கரெக்ட் கிரைசிஸ் வரும். ஆஸ் கல்பனா அந்த மாதிரி எடுக்கணும். அந்த டைம்ல வந்து த டிசிஷன் மேக்கிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம ப்ராக்ரஸ் லீவ் பண்ணுவோம். அதுல சமோ பிகினிங்ல இருந்து எனக்கு அதை வளர்த்துக்கணும். Which is the most important quality or ability of a project director, and being a taskmaster is his biggest asset. Actually, you are a taskmaster, I will tell. And then decision making is very multiple people, different agency, and finally one decision they look forward to project. And so because when I said taskmaster, now the schedule is also so schedule for project. See, designers will be more worried about system. Decision makingல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டாஸ்க் மாஸ்டரா இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டியே சேர்ந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு அவங்க சொல்லாமே நம்ம செய்தியாளர்கள் கூட அதை கேட்டக்கூடாதுன்னு ரொம்ப தயக்கப்பட்டோம். பிளான் பி கேட்கக்கூடாதுன்னு இருந்தோம். இப்போ சொல்லலாம் சார். அதை பிளான் பி நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே இருந்துச்சு. லைக் லான்ச் நடக்கலனா இப்போ அவங்க சொன்னாங்க லான்ச் விண்டோ டான் டேல லேண்ட் ஆகணும். 14 days நமக்கு மிஷன் லைஃப் தான். அந்த 14 days மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஒர்க் பேக் பண்ணணும். லான்ச் எப்போ பண்ணணும், அப்போ லான்ச் பண்ணுறது, அப்புறம் எர்த்தை விட்டு எப்போ எர்த்தை விட்டு எல்லாமே டைம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா twice in a year only is there. It's not an landing mission. Every month that opportunity is there. For a landing mission January வரும், இல்லைனா June July அந்த மாதிரி வரும். அந்த டைம் ஃப்ரேமில் வரும். For our spacecraft mass, for the capability from the launch vehicle, for the landing of that site what we have already, அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த லான்ச் விண்டோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளான் பி நீங்கள் கேட்டீங்க. இப்போ லான்ச் விண்டோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்தது 12th to 19th July. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 14th லான்ச் பண்ணோம். 15th இருந்துச்சு, 16th இருந்துச்சு. எப்படி நம்ம பண்ண போகிறோம் லான்ச் ஸ்பேஸ்லேருந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் EBN1 EBN2 நம்ம ஃபர்தராக ஆர்பிட் ரைஸ் பண்ணுவோம். ஃபைனலாக TLI வருவோம், LI வருவோம். எல்லாம் சிமிலர், ஒவ்வொன்றுத்துக்கும் பிளான் பி இருந்துச்சு. TLIக்கும் நமக்கு பிளான் பி இருந்துச்சு. லைக் TLI வந்து அது வந்து டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்ஃபார்மன்ஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் வெரி இம்பார்ட்டன்ட். பட் வித் ஆல் தட் ஆல்சோ வி ஹேட் அ பிளான் பி. ஸ்டில் நம்ம வந்து மூணை எப்படி கேப்சர் பண்ணலாம், இல்லை மூணுக்கு போனதுக்கு அப்புறமும் மூணில் எப்படி இருக்கலாம். அப்புறம் ஃபைனலாக லேண்டிங் வந்து இப்போ ஒரு லேண்டிங் சைட் ஐடென்டி நம்ம வந்து ஆஃப்டர் சம் டைம், தட் இஸ் 3 days லேட்டர் வெஸ்ட்டுக்கு வரும். ஈஸ்ட் 32.3 degree நம்ம போட்டிருந்தோம், 69.9 degree சவுத். இங்கே வந்து நியர்லி 69.3 degree வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப்டர் 3 days. அது ஒரு பிளான் பி நம்ம கிட்ட இருந்துச்சு. இது ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு எப்பாவது ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா என்டையர் நேஷன் இஸ் வாட்சிங் யூ, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி ஹை. அப்படி இருக்கும்போது அது was it a pressure for you or responsibility? It's not a pressure, it's a responsibility to meet the target objective. Okay. Objective is to meet. So it is not a pressure. I enjoyed it. Okay. Because I worked. I think the common phenomena is enjoying the pressure. Yes. Or taking challenge all the time. If you start enjoying pressure, you will not feel that pressure. If you feel pressure, you cannot do that. Okay. So life lesson for us. Okay, great. So என்ன பண்றாங்க டாட்டர்? என்ன பண்றாங்க? Final year engineering. Okay. Husband is in software. He's a software engineer. Oh. So they understand. Wouldn't have been possible. Lot of understanding. என்ன ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா உலகமே கொண்டாடுச்சு. வீட்டுக்கு அம்மா வர்றாங்க. எப்படி இருந்துச்சு அது அன்னைக்கு அந்த டே? ஆர்த்தி தான் எடுத்தாங்க. Oh, great. Excellent. That is our culture. So அம்மா இருந்தாங்க வீட்ல, அதனால ஹாப்பினஸ் இல்ல அது. அம்மா இருந்ததனால she will not miss such things. Okay. அம்மா இருந்தாங்க அப்போ. அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அக்கா ஆல் வேர் தேர். அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து வாட்ச் பண்ணாங்க. Okay. So it was a happy moment. One of the best moments in your life னு சொல்ல முடியும் அந்த டைம். கண்டிப்பா அது லேண்டிங் நடந்தா. தட்ஸ் வாட் நான் பேசும்போது சொன்னதே அதுதான். ஆக்சுவலா இந்த மொமெண்ட் வந்து it will remain one of the best moments in our life. அதுக்கப்புறம் ஃபேமிலி மீட்டப்னு ஏதாவது நடந்துச்சா? சக்சஸ்லாம் முடிச்சிட்டீங்க, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லைக் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, நானும் கல்பனா ஃபேமிலியும் மீட் பண்ணோம். ஒரு வாட்டி மீட் பண்ணோம். நான் சொல்றது டீமா பண்ணணும். அது கண்டிப்பா இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல. அதுக்குள்ள நிறைய வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க சொன்னதுல இருந்தா நான் சொன்னேன், ஏன்னா நம்ம ஈக்குவலி வி ஷுட் கிரெடிட் தெம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா சரி, அவங்களையும் நீங்க குறைஞ்சபட்சம் செலிப்ரேட் பண்ணிட்டா வி ஹேவ் டு டூ தட். இன்ஃபேக்ட் எங்க அபார்ட்மெண்ட் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட், கல்பனா அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. அவங்களுக்கு நிறைய அந்த எக்ஸ்போஷர் இருக்கு. எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு 11 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க, 11 ஃபிளாட்ஸ். அவங்களுக்கு இன்ஃபேக்ட் தெரியக்கூட தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ
இப்போ அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சா? இல்ல இன்னமும் தெரியல எனக்கு, ஏன்னா யாருக்குமே தெரியல. நான் சும்மா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன் லைட்டர் சைடு. ஓகே, எங்க ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டில ஓகே ஆல்வேர் ஆகும். ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் எங்க கம்யூனிட்டியில வந்து ஒரு ஸ்மால் தியேட்டர் இருக்கு. அன்னைக்கு வந்து ஹோல் ஃபேமிலி எல்லாம் அங்கதான் வந்து ஸ்கிரீன் பண்ணி மொத்தமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரம் சில்ட்ரன்ல இருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் மொத்த பேரும் பண்ணி ஒரு பெரிய செலிப்ரேஷனா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா திருப்பத்தூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அங்க வாணியம்பாடியில அங்க ஒரு காலேஜ் இவென்ட் போனேன். எல்லா கலெக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் டிசரையா தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் அது உள்ள வரத்துக்குள்ள ஏதோ போயிட்டே இருந்தாங்க. அப்படி டாபிக் எடுத்தேன், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் ஃபுல்லி அப்படி வந்துட்டாங்க. பயங்கரமான ஒரு இது வந்துச்சு, கோஷம் வந்துச்சு. தட்ஸ் தி மேஜிக். இப்போ வந்து அது நடந்திருக்கு அந்த டேக்கு அப்புறம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அப்படி இருக்குது. நான் அதிகப்படுத்திலாம் சொல்லல, இட்ஸ் அ ஃபேக்ட். சாதனைக்கு ஏற்ற பேரும் சார், வீரமுத்துவேல். கிரேட் திங். ஸோ தட்ஸ் தி திங். நம்ம வேலை பண்றோம், அந்த வேலைக்கு வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேபி இது வந்து இட்ஸ் மை டியூட்டி, நான் பண்றேன் நேஷன். இட்ஸ் a project which we have to finish. See, ஆனா அது முடிஞ்சப்ப கூட ஆக்சுவலா few days எங்களுக்கு சிங்கே ஆகல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் we were we used to think it's over, right. We used to like திருப்பி பேசிப்போம். ஆக்சுவலி few days it was not sinking. Hope it's not a dream. Like நிஜமாவே முடிஞ்சிருச்சுலன்னு கேள்வி பார்த்தோம். சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. So it's a project which we have to complete. It's a task given by management to us. We have to finish it 100%. That is the thing. All what is happening is something which we have never thought of actually. நம்ம வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ், 21 லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவில். 21 லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து பேனர் வைக்கிறோம் சார். அது எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்? மொத்த கம்யூனிட்டிக்கு தெரியணும். லைட்டர் சைடுக்கு சொன்னேன். நானும் அதே தான் சொன்னேன் சார். நோ எவ்ரிவன் நோஸ். லைக் மேபி இது ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ரொம்ப நான் டிவேட் பண்ணல. ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட் சிவாஜி கணேசன் தமிழ்ல. அவர் வந்து அந்த டைம்ல 60s 70s தெரியாத ஆளே இருக்காது. அவர் நாமக்கல் டிராவல் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த தம்பி என்ன பண்றாருன்னு அங்க இருக்கிற பெரியவர் கேட்டார். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் தேர். எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் லார்ஜ்லி தி வேர்ல்ட் இஸ் செலிப்ரேட்டிங் யூ அப்படிங்கறத நம்ம சொல்ல வந்தோம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி சக்சஸ் அட் ஹோம்? My family is very happy because my wife is housewife and my daughters are one is in 12th and one is in 8th. So they are two daughters. Welcome to my club, sir. Our club, 2 daughters club. Okay. So all the daughters, yeah. So common. Really, my family is very happy. They are not able to express in words, but they are enjoying this moment. குழந்தைகளுக்கு டெஃபினட்டா அது ஒரு பெரிய இட்ஸ் my mother and my brother, everybody time for children. Yes. அவங்களுக்கு வந்து they will be happy in school. எல்லா இடத்துலயும் அந்த ஒரு pride ஒன்னு இருக்கும். That's a huge moment. Of course, இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க அடுத்தடுத்த மிஷன்ஸ்ல இருக்கீங்க. ஆல் டைம் மிஷன்ஸ். அடுத்து என்ன மிஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க. மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு ஒரு இடத்துக்கே வரமாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் மிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண அடுத்த டார்கெட் அப்படின்னு இருக்கீங்க. இட்ஸ் அ லைஃப் டைம் லெசன் ஃபார் மீ, ஃபார் த வியூவர்ஸ் நினைக்கிறேன். வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல். எங்களோட எல்லா வாழ்த்துக்களையும் சொல்றோம். இன்னும் அதிகமான உயரங்களை, நிலா மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Thank you.